அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் தங்கம், இந்த பதிவை பார்க்குற என் பெற்றோர்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வந்துட்ட பிறகு எதிர்பார்க்கலாமா, மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்த்து தன் வாழ்க்கையை நடத்துறதுக்காக வருதா, இல்லைன்னா மற்றவங்கள சார்ந்து தன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு வருதா, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம வாழலாமா, அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம். எந்த ஒரு ஆன்மாவும் இந்த பூமிக்கு வந்துட்டால் அது மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாது. ஆனால் இந்த பூமி நமக்கு ஒரு அதிர்வை கொடுக்கும். அதுவும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான அதிர்வை கொடுக்கும். நம்ம நாட்டை பற்றியே பார்க்கலாம். நம்ம மற்றவங்கள சார்ந்து தான் வாழ்வோம். மற்றவங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க சார்ந்து வாழ்கிறதும் தவறு, மற்றவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் தவறு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஃபஸ்ட்டு சின்ன இதில் ஆரம்பித்து இப்போ பெரிய அளவில் நமக்குள்ளேயே இருக்கும். என்ன சின்ன இதுனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நம்மளோட ஃபேமிலி பாண்டிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அம்மாவை சார்ந்து இருக்கிறது, அப்பாவை சார்ந்து இருக்கிறது, கணவன்மார்களை சார்ந்து இருக்கிறது, பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்மளோட கல்ச்சர்ஸ் என்ன நம்மளுக்கு போதிச்சிருக்குன்னா எப்போவுமே மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி. அது சார்ந்து இல்லைன்னா அது வேறு மாதிரியான ஒரு இதில் கொண்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் எதிர்பார்ப்பு, மற்றவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகிறது. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கிறதுனால நமக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சொல்கிறேன். நீ மற்றவங்க சார்ந்து நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு சிங்கிள் தாட் நம்ம குழந்தையிலேருந்தே வரலாமே. அந்த குழந்தை பூமிக்கு பிறந்து வரும்போது அது நோ நாலேஜ், அது இதை பற்றி இந்த எர்த்தை பற்றி ஒரு நாலேஜும் இருக்காது. ப்ரீவியஸாக யூனிவர்ஸில் இருக்கும்போது இந்த எர்த்தோட எல்லா நாலேஜும் இருக்கும். இந்த எர்த்தை பார்க்கும், இந்த பூமியை பார்த்து இந்த பூமி எப்படி இயங்குதுன்றதை பார்க்கும். அது எப்படி இயங்குதுன்னு பார்த்து அந்த தன்மையில் தான் தன்னோட ஸ்டோரி, தன்னுடைய கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அதுவே எழுதிக்கும். இவங்க என்னை ஹர்ட் பண்ணட்டும், இவங்க வரட்டும், இவங்க எனக்கு ஹஸ்பண்டாக வரட்டும், என் லைஃப்பில் நான் இந்த 5 சென்சஸால் என்னென்ன நான் நுகர்றேனோ அவங்க அத்தனை பேரும் என் லைஃப்பில் வரணும்னு நான் தான் மேலே எழுதி வச்சுட்டு கீழே பூமிக்கு இறங்கி வருவேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த அடுத்த நொடி ஸ்டார்டிங்லலாம் இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அம்மா அப்பா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பிளர் இமேஜாக ஆரம்பத்தில் ஒரு 48 days அந்த குழந்தை கண்ணுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். கடவுள் படத்தை எங்கே இருந்தாலும் பார்க்கும். ஏன்னா அது இந்த பூமிக்கு பிறந்து வரும்போது 3 பேரோட வருது. யார் அந்த 3 பேர்? அந்த குழந்தைய கைட் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்டியன் ஏஞ்சல்ஸ். அதுவும் கூட தான் வரும். நம்பர் 2, ஹையர் ஸ்பிரிட்ஸ். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உயர்நிலை ஆத்மாக்கள் இருக்காங்க, ஹையர் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களும் அந்த குழந்தையோட சேர்ந்து வரும். ஏன்னா அது பயப்படக்கூடாது, இந்த இடத்துல அது படிக்கணும். அதுக்கிட்ட தான் அந்த 2 விதமான தன்மையும் இயங்கும். மேலிருந்து கீழே இறங்கி வரும்போதே எப்படி நீ செயல்படுவேன்னா, நீ என்ன எழுதி வச்சிருக்கியோ அதுதான் உன் லைஃப்பில் நடக்கும். ஆனால் இது எனக்கு வேண்டாம் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லி நீ டிசைட் பண்ண அடுத்த நொடி உனக்குள்ளே தான் அந்த தன்மை இயங்கும். அதையும் நீ எடுத்துக்கலாம், உன் லைஃப்பை இங்கே நீ பூமியில் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உனக்கு மேலே தெரியும். ஆனால் கீழே இறங்கினதும் இதெல்லாம் நீ மறந்துடுவ. அப்புறம் ஃபஸ்ட்டு கார்டியன் ஏஞ்சல்ஸ், இன்னொன்று ஹையர் ஸ்பிரிட்ஸ், உனக்குன்னு ஒரு உயர்நிலை ஆத்மாக்கள், இன்னொன்று உன்னோட சோல்மேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு 2 சோல்மேட் இருக்காங்க. ஒரு சோல்மேட் அப்பர், அவங்க மிகப்பெரிய ஹையர். இது ஆஃப் சோல்ஸ் தான் கீழே இறக்குறாங்க இப்பெல்லாம். ஏன்னா நம்ம இங்கே அடி வாங்குவோன்றது தெரியும். அதனால ஒரு ஆன்மா எப்படி கீழே இறங்குதுன்னா, என்னோடய ஆஃப் சோலை மட்டும் நான் கீழே இறக்குறேன், நான் மேலேருந்து நான் கைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஒரே சோலை 2 விதமாக, ஆஃப் ஆஃப் த சோல் கீழே இறங்குது, ஆஃப் ஆஃப் த சோல் மேலே இருந்து உன்னை கைட் பண்ணுறதுக்காக, எவ்ரி சிச்சுவேஷன் கைட் பண்ணுறதுக்காக மேலே நிற்கும்.
அந்த குழந்தைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எங்கெங்கேயா பார்த்து சிரிக்கும். அது நீங்கள் இருக்கிற இடத்துல சிரிக்கும், அதை பார்த்து கக்க பக்கன்னு சிரிக்கும். ஏன்னா பக்கத்தில் அவங்க 3 பேர் வந்து அதை சிரிக்க வச்சுட்ருப்பாங்க. எதையாவது எடுத்து டாய்ஸை காமிச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு உள்ள வந்து இடமே இல்லாத அளவுக்கு அங்கே பிளாக்கு, எக்கச்சக்கமான தாட்டு. ஸோ நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அந்த அந்த குழந்தையோட கண்ணுக்கு விசிபிளாக இருப்பாங்க அந்த ஹையர் ஸ்பிரிட்ஸ். ஸோ அப்படி இயங்கும்போது ராத்திரியில் கூட பார்த்துருந்துருப்பீங்க, அந்த குழந்தை திடீர்னு கத்தி எழும். கத்தும்போது என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அத்தனை பேரும், ஏதோ பேய் வந்துருச்சு, ஏதோ அந்த குழந்தை கீழே வந்து ஏதோ இரும்பு வைங்க, இல்லை ஏதோ ப்ரூம் எடுத்து போடுங்க, ஸ்லிப்பர் எடுத்து போடுங்கன்னு நம்மளோட பாட்டி அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ ஒரு ஆன்மா வந்துருச்சு, ஒரு பேய் பிசாசு, அதை அண்டக்கூடாது, அதெல்லாம் போய் தங்கும். அதோடைய ஹையர் ஸ்பிரிட்ஸ் அதை விட்டுட்டு போயிருப்பாங்க. 24 ஹவர்ஸும் வந்து அது கூடவே இருக்க முடியாது இல்லையா. அதனால அந்த 3 பேரும் அந்த குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு அது பக்கத்தில் இல்லாமல் கிளம்பிடுவாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போதே அதுக்குரிய ஸ்டார்ஸ் மேலே வந்து வானத்தில் வச்சுடுவாங்க. வானத்தில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு தெரியும் இந்த ஸ்டார்ஸே நான் தானே. நீ எப்படி இந்த பூமியில் நீ வாழ்றியோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்க ஸ்டார்ஸ் வந்து பிரகாசமாக இருக்கும், ஒளி வீசும். நீ ஒன்றுமே இங்கே சாதிக்கலை, எல்லாத்தையும் உனக்குள்ளே போட்டுக்கிறேன்னா மேலே இருக்க ஸ்டார் வந்து டிம் ஆகிடும். நீ இந்த பூமியில் நீ இறந்துட்ட அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஸ்டார்ஸ், நீ ஸ்டார்ஸாகவே இருந்து இறந்துட்டேன்னா அதை கீழே அப்படியே விழுந்துடும். அதுதான் ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னு இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு மேற்கொண்டு மேலே இருக்காது அந்த ஸ்டார்ஸ். ஓகேவா. இது ஒரு தனியாக ஒரு சாப்டர் போடலாம். மேலே இருக்கிற அந்த இயக்கம் முழுவதும் கீழே இருக்க ஆன்மாக்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிலையில் நீ வளர்ந்துட்டு வரும்போது உனக்கு சின்ன அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ அந்த 5 சென்சஸில் அந்த எதிர்பார்ப்புன்றதை நீ கிரகிச்சிடுவ, அது உனக்குள்ளே ஒரு போட்டுருவேன். இந்த மாதிரி நீ போடுற ஒவ்வொன்றும் உனக்குள்ளே இருக்க மிகப்பெரிய பிளாக்ஸ். நீ வளர்ந்து வரும்போது இவ்வளோ பெரிய பிளாக்ஸ் மூலமாக தான் வருவேன். ஃபுல்லாக பிளாக், நமக்குள்ளே இருக்கிற அத்தனையுமே பிளாக். நீ யாருன்ற அந்த தன்மையவே மறைச்சிடும். அந்த மிகப்பெரிய அந்த பிரபஞ்சமே நீ தான் அப்படின்றதே அதை மறைச்சிடும். இந்த எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கிண்டர் கார்டன் இல்லாமல் ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் கிடையாது, எலிமெண்ட்ரி கிடையாது, எலிமெண்ட்ரி இல்லாமல் மிடில் ஸ்கூல் கிடையாது, மிடில் ஸ்கூல் இல்லாமல் ஹை ஸ்கூல் கிடையாது. இது தெரியும் இல்லையா, வெளிமுகமாக பார்க்குற நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உள்ள இன்னர் எஜுகேஷன் எப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நீ பார்க்குறது அனைத்தும் உண்மைதான், பொய் கிடையாது. உண்மைதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இயங்குது, ஒவ்வொரு எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் இயங்குது. உன்னோட தன்மை எதுவோ அதை நீ ஈர்த்து உனக்கிட்ட உன் பாடி கொண்டுட்டு வருது. யுவர் பாடி இஸ் அ மேக்னெட்னு வச்சுக்கோ. அது ஈர்த்துக்கிட்டே இருக்கும். உனக்குள்ளே எந்த விதமான பிளாக்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் பர்சன் நீ ஈர்த்து உனக்கு முன்னாடி நீ கொண்டுட்டு வருவேன். யார் உன் லைஃப்பில் வரணுமோ அவங்க தான் வருவாங்க. அவங்க வரதே உனக்குள்ளே இருக்க அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ இப்படி வரும்போது நீ ஒவ்வொரு சினாரியோலையும் அவங்க இந்த மாதிரி எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் நான் ஒரு வர்த்லெஸ், என்னால் இருக்கவே முடியாது, என்னால் இதெல்லாம் வாங்கவே முடியாது, மற்றவங்க தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும், நான் மற்றவங்க சார்ந்து இருக்கணும், அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி தாட்டுக்கு பின்னாடி ஒரு விதமான பயம் உனக்குள்ளே போடப்பட்டிருக்கும். ஸோ எல்லா பிளாக்ஸுக்கும் மூலம்னு பார்த்தா, ரூட் காஸ்ன்னு பார்த்தா உனக்குள்ளே இருக்க மிகப்பெரிய பயம். அந்த பயம்தான் எல்லாத்தையும் உனக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். ஸோ உனக்குள்ள இருக்க ஒரே ஒரு மூலத்தை நான் எடுத்துட்டேன்னா என் உடம்புல இருக்க எல்லா பிளாக்ஸும் ரிமூவ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால், பயம் அதை நீ எடுத்துட்டேன்னா உன் உடம்புல இருக்க எல்லா பிளாக்ஸும் ரிமூவ் ஆகிடும். புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது உனக்குள்ளே இருக்கிற பயம். ஸோ மற்றவங்க நான் எதிர்பார்க்கும்போது நான் வர்த்தே கிடையாது, என் லைஃப்பில் மற்றவங்க தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அப்படின்னு உன் பாடி மூலமாக ஒரு வைப்ரேஷன் அதிர்வை உருவாக்கி இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமாக நீ பேசுகிற. நான் வர்த்தே கிடையாதப்பா, நான் லாய்க்கே இல்லை, இதுக்கெல்லாம் நான் வர்த்தா, என் லைஃப் வந்து நீட்ட இதுக்கெல்லாம் நான் லாய்க்கில்லை, என்னோட எண்ணம் மூலமாகவும் என்னோட சொல் மூலமாகவும் என்னோட செயல் மூலமாகவும் இந்த உலகத்தில் என்னால் அல்டிமேட்டாக வாழவே முடியாது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த பூமி உன்னை அரவணைக்க காத்துக்கிட்டு இருக்கு. எதுலேயும் உன்னை வந்து விட்டுடாது. மதர்ஸ் எர்த் ஒன்லி உனக்கு கொடுக்குன்னா அது லவ்வை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்காது. உனக்குள்ளே இருக்க அந்த பிளாக் தான்
அது எந்த விதத்தில் இயங்குதுன்னு உனக்கு தெரியலை. ஸோ உனக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் ரிமூவ் பண்ணணுன்னா அந்த 5 சென்சஸால் நீ எதை இது வரைக்கும் நீ கிரகிச்சு உனக்குள்ளே நீ பிளாக்காக போட்டிருக்கியோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ் உனக்கு முன்னாடி வரத்துக்கு நீ அலோவ் பண்ணணும். எதிர்க்காத, அலோவ் பண்ண, லெட் இட் கோ. வரட்டும், யாராக இருந்தாலும் வரட்டும். ஃபேஸ் பண்ண ரெடி டு ஃபேஸ் எனி சிச்சுவேஷன்ஸ். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட் அப்படின்னு நில்லு. உன் லைஃப்பில் நிற்கும்போது தான் அவங்க கொடுக்குற அந்த வலிகளும் வேதனைகளுக்குள்ளே அவங்கள பேசாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்லதை மட்டும் நீ பார்க்கும்போது உனக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பாரு. மிகப்பெரிய வலி, வேதனை, இருக்கவே முடியாது. அந்த விதமான கஷ்டங்களை உனக்கு கொடுக்கும், அழுக கொடுக்கும். தனிமையில் போய் அலறியோ, கத்துறியோ, குதிக்கிறியோ, என்ன விதமான டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் நீ காட்டல, அங்கே தான் தங்கம் உன்னோட போர்ட்டலே இருக்குது. நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்குரிய போர்ட்டல் வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ நீ அதை உனக்குள்ளே இயக்கப்பாரு, உனக்குள்ளே அலோவ் பண்ணு. அலோவ் பண்ணும்போது நீ தனிமைக்கு போ, உனக்கு என்னென்ன கொடுக்குதோ அதை உனக்குள்ளே அலோவ் பண்ணு. அந்த வலிகளும் வேதனைகளும் அந்த உணர்வுகளும் உனக்கு எதற்காக கொடுக்கப்படுதுன்னா உனக்குள்ளே இருக்க பிளாக் ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள அந்த பர்டிகுலர் சினாரியோ, அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ் நீ எதை ரைட் நவ் நீ ஹேண்டில் பண்ணியோ, எதுக்காக இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை இப்போ உனக்குள்ளே நீ கொண்டுட்டு வந்தியோ, அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிளாக் உன் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நீ லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் ஒரு எனர்ஜிஸோடு தான் உனக்கு முன்னாடி வருது, ஒரு ஃபீலிங்ஸோடு தான் உனக்குள்ளே வருது. அதை பார்க்கும்போது நீ பேசி 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 ஒன்றுக்கு நீ 2 ஆக்கிடுற, 2க்கு 3 ஆக்கிடுற. அந்த இன்சிடெண்ட், அந்த சிலபஸை, அந்த பாடத்தை நான் படிக்கவே மாட்டேன். அவன் யார் என்னை டென்ஷன் படுத்துறதுக்கு, அவன் யார் என்னை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு, அவங்க யார், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் நான் ஏன் எனக்கு ஏன் எப்படி கொண்டுட்டு போனால, எப்படி இயங்குதில்ல. சூப்பர். இந்த யூனிவர்ஸ், மொத்த யூனிவர்ஸுமே நீ தான் அப்படின்னு உனக்குள்ள எப்போ தெரிய வருதுன்னா, உன் பாடியில் எவ்வளோக்கு எவ்வளோ பிளாக்கை நீ ரிமூவ் பண்ணுறியோ அப்போ தான் அந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் வித்தின் யூ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சூட்சம ரகசியமும் சீக்ரெட்டும் உனக்குள்ளேருந்து வெளிப்படும். நமக்கு தான் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா உன்னோட லைஃப்பை ஒரு 30 இயர்ஸ், 35 இயர்ஸ், 40 இயர்ஸ், 45 இயர்ஸ், உன்னோட எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் உனக்குள்ளே இருக்கோ அவ்வளோக்குரிய வலிகளும் வேதனைகளும் உனக்கு இருக்கும். ஆனால் உன் குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு க்ராஸ் பண்ணிட்டு போயிடும். எஸ், அஃப்கோர்ஸ் அதுங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இந்த சொசைட்டி அதுங்க ஃபேஸ் பண்ணலை. அதுங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு அந்த அளவுக்கு பிளாக் கிடையாது. அதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங்க்கு போகும்போது எக்கச்சக்கமான பிளாக் வருது. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியை அதுங்க ஃபேஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான பிளாக்ஸ் வருது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அதுங்க உட்காந்து டெலீட் பண்ணணும். உன்னோட அல்டிமேட் இந்த உலகத்தில் உனக்கு டெத் கிடையாது, இம்மார்டாலிட்டி. அதுக்காகத்தான் இந்த பூமிக்கு நீ வந்திருக்க, வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் சீக்ரெட்ஸ் நிறையா இருக்கலாம். இப்போ நான் இருக்கிற அதிர்வில் எனக்கு அது சொல்லி கொடுத்தது இது வரைக்கும் தான். நான் சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணியிருக்கேன். இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் என்னென்ன சொல்லி கொடுக்கும்ன்றத பார்க்கலாம். அந்த 3 பேர் நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிடுறாங்க. எப்போது நமக்குள்ளே நிறைய பிளாக்ஸ் வரும்போது மறைஞ்சிடுறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க விளையாடும்போது அவங்க பேசிக்கிட்டே விளையாடுவாங்க. நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். அவங்க பேசுகிறது இந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான். இந்த 3 பேர் எப்போவுமே அவங்கக்கிட்ட தான் இருப்பாங்க. ஏன் ஈவன் உனக்கும் அந்த 3 பேர் ஸ்டில் உன் பக்கத்தில் தான் இருக்காங்க. உன் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அவங்க தான்
உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, என் குழந்தைக்கு நான் கண்ணுக்கு தெரியலையேன்றதுனால சிம்பிள்ஸ் மூலமாகவும், சாங்ஸ் மூலமாகவும், வார்த்தைகள் மூலமாகவும் அந்த 5 சென்சஸ் என் குழந்தை எதை ஜாஸ்தியாக பார்க்குது, எதுக்கு டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு அதன் மூலம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்ப்பாங்க. இப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறத நீ ஒவ்வொரு நொடியும் பார்த்து ஷார்ப்பாக எடுத்து இதை படிக்க 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 உனக்குள்ளே இருக்க பிளாக்ஸ் ரிமூவ் ஆக இவங்க 3 பேரையும் உனக்கு முன்னாடி நீ பார்ப்ப. அந்த ஆத்மலோகம் உன் கண்ணுக்கு தெரியும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ வெளில போக வேண்டிய அவசியம் கிடையாது தங்கம். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் படிக்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஆனால் சொல்லி கொடுக்க அந்த அதிர்வில் இங்கே யாரும் கிடையாது. இன்னும் அந்த ஸ்கூலுன்றது தான் கிண்டர் கார்டன் வச்சுக்கோங்க. ஸ்கூல் கிண்டர் கார்டன் வைக்கிறத விட அந்த கோவில்கள் கிண்டர் கார்டன் வச்சுக்கலாம். சித்தர்கள் ஜீவ சமாதி மிடில் ஸ்கூல்னு வச்சுக்கலாம். ஆன்மாவை பற்றி நீ படிக்கிறது ஹை ஸ்கூல்னு வச்சுக்கலாம். இன்னும் அடுத்து அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் உனக்குள்ளே நீ போகணுமே தவிர்த்து இன்னும் நீ பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது உனக்குள்ள பிளாக். லெட் இட் கோ, விட்டுட்டு வெளில வாடா தங்கம். உன் சோலுக்கு நீ எதை நம்புறியோ அதை ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்தே ஆகணும். அதுதான் யூனிவர்ஸோட லா. உனக்குள்ள ஒரு பர்டிகுலர் தாட் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு டெஃபினட்டாக உன்னால் நினைக்கவே முடியாது. ஏன் நினைக்க முடியாதுன்னா, நீ இருக்கிற இந்த இடத்துல யாருக்கோ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த தாட் வந்திருக்கணும். அவங்க அதை சாதிச்சிருக்கணும். இந்த பூமியை விட்டு வெளியேறி இருக்கணும். அப்படிப்பட்ட தாட்டு தான் இந்த இடத்துல இருக்கும்போது நீ ரிசீவ் பண்ணுவ. அப்படிப்பட்ட தாட் உனக்கு வந்தாவே நீ நல்ல அதிர்வில் இயங்குறன்னு தான் அர்த்தம். சரியா செல்லக்குட்டி? ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் நீ படிக்கணும், உன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இந்த பூமியை நீ வெல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்லிண்டர்ஸ் அகாடமி அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, எதை படிக்கணுமோ அதை படிப்போம், அதை இந்த உலகத்துக்கு கொடுப்போம். பின்னாடி வரப்போகிற உலகம் எப்படி இருக்குன்னா, இப்போ படிக்கிற இந்த எஜுகேஷன் இருக்காது. இந்த பணத்துக்கு நீ கஷ்டப்பட்டு ஓடுறல அதெல்லாம் இருக்காது. சர்வ சாதாரணமாக கிடச்சிடும். இந்த வேர்ல்டே எப்படி இருக்குன்னா அன்பாலையும் சந்தோஷத்தாலையும் நிறைவேறும். அதுதான் நீ பார்க்க போகிற பின்னாடி இருக்க போகிற உலகம். ஏன்னா இப்போ நிறைய பேர் கான்ஷியஸாக மாறிட்டீங்க, கான்ஷியஸாக இருக்கீங்க. இந்த வேர்ல்டோட எனர்ஜியே இப்போ மிகப்பெரிய அளவு அதிர்வில் தான் இருக்குது. இது என்னோடய ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கிறத காட்டுது. என்னோடய ஃப்யூச்சரில் நம்மளோட ஃப்யூச்சர், இந்த எர்த்தோட ஃப்யூச்சரே ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஸோ இதை நீ படி. இதை உன் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து நீ சேர்த்து வைக்கிறது மிகப்பெரிய பெருசு கிடையாது. இந்த பூமியை அந்த குழந்தைய அது வென்று காட்டணும். அதுதான் மிகப்பெரிய சொத்து அந்த குழந்தைக்கு. சரியா செல்லக்குட்டி? வணக்கம். ஸோ யார் இந்த எஜுகேஷன் வேணுமோ கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்லிண்டர்ஸ் அகாடமி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மிக்க நன்றி செல்லக்குட்டி. ஐ லவ் யூ தங்கம். ஐ லவ் யூ.